ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, பழைய சாதம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சை சட்னி. இது பொட்டுக்கடலை, கொத்தமல்லி போட்ட தேங்காய் கொத்தமல்லி போட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பச்சை சட்னி பண்ணியிருக்கேன். டிஃபனுக்கு நல்ல சூடான இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல சூப்பரான காய்கறி குருமா வச்சுருக்கேன். மதிய லஞ்சுக்கு நல்ல சூடான சாதத்துக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு, புளிக்குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. அப்புறம் மிளகு ரசம் வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு குறிப்பில் என்ன குறிப்புனா, மாவு அரைக்கும்போது உப்பு போடுறோம் இல்லையா, இட்லி மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைக்கிறோம். அப்போ சீக்கிரமாக பொங்கி வழியும். அது புளிக்கிறதுக்கும் டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாக பொங்கிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இட்லி மாவை அரைக்கும்போது உப்பு போடாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வாரம் கிட்ட நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. ஒரு நாள் அரைச்சிட்டு ஒரு வாரம் வச்சு அதை யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஒரு வாரம் வைக்கக்கூடாது, இருந்தாலும் இந்த அவசர உலகத்தில் ஒரு வாரம் வச்சு அந்த மாவை யூஸ் பண்ணுற நிலைமையில் இருப்பாங்க. அவங்க அரைக்கும் போதே உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக அது புளிச்சு போயிடும், பொங்கிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணும் போது மட்டும் உப்பு சேர்த்து யூஸ் பண்ணும் போது கொஞ்ச நாள், ஒரு 5 நாட்களுக்குனாச்சும் அது வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் உப்பு போடாமல் அரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.